ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் பேசப்போவது என்ன என்ற எதிர்பார்ப்பானது வலுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனான கருத்து வேறுபாடு காரணமாகவே இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார் செங்கோட்டையன் என கூறப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்திலே செய்தியாளர்களை செங்கோட்டையன் சந்திக்க உள்ள நிலையில்தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சற்று முன்பாக ஒரு கருத்தை சொல்லியிருந்ததை பார்த்தோம். செங்கோட்டையன் என்பவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி. அது மட்டுமல்ல, அதிமுகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். தலைமை கழகம் உள்ளிட்ட அந்த தலைமை கழக பொறுப்புகளை எல்லாம் வகித்தவர். எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் மாவட்ட செயலாளர் என்ற நிலையில் இருந்தவர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே செங்கோட்டையன் இன்று பேசும் பொழுது அந்த பேச்சினுடைய சாராம்சமாக இருக்க போகின்ற கருத்து சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் தொடர்பான கருத்தாகத்தான் இருக்கும் என்று ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மிகச்சரியாக செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து இருப்பது என்பது அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் பேச உள்ள தகவல் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தாக இருந்தால் அது அதிமுக தலைமையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த காலத்திலும் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் இதே போன்று பேசியிருந்த பொழுது அதிமுக தலைமை உடனடியாக அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு சென்றிருந்தது. துரோகிகள் என்றுதான் தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்பாக கூறும் பொழுது துரோகி என்று விமர்சித்து வருகின்றார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் தொடர்பாக கருத்து சொல்லக்கூடியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவ்வப்பொழுது அதிமுக தரப்பில் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த கருத்துகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளராக இருந்து வரக்கூடியவர் செங்கோட்டையன் என்று ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து தற்பொழுது கூறியிருக்கின்றார். இதன் மூலமாக செங்கோட்டையனை ஆதரிக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம் என்று பொருள்படக்கூடிய விதமாக ஒரு பார்வை முன்வைக்கப்படுகின்றது. அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு என்று செங்கோட்டையனுக்கு நற்சான்றிதழ் வழங்கியிருக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம். எனவே இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் தற்பொழுது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசியிருப்பது, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் செங்கோட்டையனை பற்றி புகழக்கூடிய விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சசிகலாவினுடைய ஒரு அறிக்கைக்கு பிறகுதான் செங்கோட்டையன் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு சென்று மனம் திறக்க உள்ளதாக பேசியிருந்தார். சசிகலா அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், இப்போது அதிமுக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்த முடியாது, ஆனால் அதிமுக நீக்கப்பட்டவர்களையும் இணைத்துக் கொண்டால் அசுர பலத்தோடு 2026 திமுகவை வீழ்த்தி விட முடியும் என்ற ஒரு கருத்தை சசிகலா முன்வைத்திருந்தார். எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் வெளிப்படையாக செங்கோட்டையனை ஆதரித்து ஒரு கருத்தை அவராகவே செய்தியாளர்களிடம் முன்வந்து பேசியிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் சசிகலா தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தொடர்பாக அதிமுகவினுடைய தலைமைக்கு வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களை சொன்னால் அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகின்றது. நீதிமன்ற தீர்ப்புகளை பொறுத்தவரை நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வரை உரிமையியல் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்த அதிமுக தொடர்பான ஒரு வழக்கில் கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரித்து விட்டது. தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்து விட்டது. அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கட்சி தான் என்பது தொண்டர்களுடைய ஆழ் மனதில் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் 2022க்கு பிறகு ஒரு 3 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு அதிமுகவினுடைய தலைமை தொடர்பாக ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தக்கூடிய விதமான முடிவினை செங்கோட்டையன் எடுத்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த முடிவிற்கு செங்கோட்டையன் செல்வதற்கான காரணம் என்ன என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது.
குறிப்பாக செங்கோட்டையனை போன்றவர்கள் பேசும்பொழுது அது கண்டிப்பாக அதிமுகவிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் மாவட்ட செயலாளர் என்ற நிலையில் 23 ஆண்டுகளாக இருந்து வருகின்றார் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்துகள், அது மட்டுமல்ல அவர் மாநில அளவிலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர். எம்ஜிஆர் காலத்தில் தன்னுடைய பயணத்தை அதிமுகவில் தொடங்கி ஜெயலலிதா காலத்தில் தேர்தல் பணிகளை ஜெயலலிதா அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய மிகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தவர் செங்கோட்டையன். அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். எனவே அவர் மூலமாக அரசியலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகளை நாம் கேட்கும் பொழுது செங்கோட்டையன் மூலமாக கட்சியிலே பதவி வாங்கியவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள், பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் செங்கோட்டையனுக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஆதரவாகத்தான் நிற்பார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லுகின்றார்கள். எனவே செங்கோட்டையன் மூலமாக மாவட்ட பொறுப்புக்கு வந்தவர்கள், மாநில பொறுப்புக்கு வந்தவர்கள் அதிமுகவில் கணிசமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் வட மாவட்டத்தில் இருந்தோ தென் மாவட்டத்தில் பேசினால் அதற்கான தாக்கம் என்பது அதிமுகவில் வேறாக இருக்கும். ஆனால் அதிமுகவில் மேற்கு மண்டலத்தில் இருந்து ஒரு தலைவர் பேசுவது, குறிப்பாக செங்கோட்டையனை போன்ற வலிமையான ஒருவர் பேசுவது என்பது அதிமுகவிலே கண்டிப்பாக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடந்த ஒரு 3 நாட்களாக கூட அதிமுக சார்பில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு இந்த செய்தியாளர் சந்திப்பை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் செங்கோட்டையன் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார். கடந்த காலங்களிலெல்லாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயர்களை அவர் சொல்லாமல் தவிர்த்திருந்தார். அதன் பிறகு சட்டப்பேரவை நிகழ்வுகளிலே அதிமுக உறுப்பினர்கள் செல்லக்கூடிய பாதையை தவிர்த்துவிட்டு தனியாக ஒரு பாதையிலே அவர் சென்று வந்தார். அதிமுக உறுப்பினர்களோடு அமர்வதை கூட தவிர்த்தார். அந்த அளவு செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து தன்னை பிரித்து தனிமைப்படுத்திக் கொண்ட வகையில் செயல்பட்ட சூழலிலும் கூட மூத்த நிர்வாகிகள் தலையிட்டு பேசிய பிறகு செங்கோட்டையன் சமாதானம் அடைந்தார். எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பையும் நிறுத்துவதற்காக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் முயற்சித்திருந்த நிலையில், ஆனால் செங்கோட்டையன் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து இன்னும் 1-2 நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்திக்க போகின்றார். செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்ற கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்திற்கு முன்பாக தொடர்ந்து இன்று காலை முதலே செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அதிமுகவிலே செங்கோட்டையனை ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கக்கூடிய அந்த கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார ஈரோடு பகுதியை சார்ந்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். எனவே செங்கோட்டையன் பேச போகின்ற கருத்து என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. சசிகலா உள்ளிட்டவர்கள் இதன் பின்னணியில் இருப்பதாக அதிமுகவை சார்ந்த நபர்களே ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட செங்கோட்டையன் முழுவதுமாக பேசி முடித்த பிறகுதான் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பது தெரிய வரும். ஏனென்றால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருக்கின்றார், மேற்கு மண்டலத்தினுடைய ஒரு முகமாக இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய விதமாக செங்கோட்டையன் கணிசமான செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி. எனவே அவருடைய கருத்து அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் என்பதால் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலரும் தொடர்ந்து செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பாக காத்திருக்கின்றார்கள். தேனியிலே சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் செங்கோட்டையன் எனவும், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் செங்கோட்டையன் எனவும், 23 ஆண்டுகளாக அதிமுகவிலே மாவட்ட செயலாளராக இருந்து வருகின்றார் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார்கள். செங்கோட்டையனின் ஆதரவாளர்களில் சிலர் அந்த பகுதியில் அதிக அளவிலான தொண்டர்களை திரட்டி வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். செங்கோட்டையனுடைய இந்த கோபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டத்திலே நிர்வாகிகள் நியமனத்தில் கூட செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதையை அதிமுக தலைமை கொடுக்கவில்லை என்று அவருடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே குற்றம் சுமத்தியிருந்தார்கள். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். ஆனால் செங்கோட்டையனுடைய பரிந்துரைகளுக்கு மாறாகத்தான் ஈரோடு மாவட்டத்திலே ஒரு சில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டதாக அதிமுக தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பில் நடத்தப்பட்டிருந்த ஒரு சில கூட்டங்களையும் அவர் புறக்கணித்திருந்தார். டெல்லிக்கு திடீர் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். கடந்த ஒரு 6 மாத காலமாகவே செங்கோட்டையனுடைய செயல்பாடு என்பது நேருக்கு நேர் மோதலாக அதிமுக தலைமையுடனான ஒரு மோதலாக, அதிகார மோதலாக பார்க்கப்பட்டது. அதிமுகவை பொறுத்தவரை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவின் மேல்மட்ட தலைவர்களை நேரடியாக சென்று சந்திப்பது என்பது அதிமுக தலைமை அனுமதியோடு தான் சந்திக்க முடியும். ஆனால் அதையும் மீறி செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையிலே டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவின் முக்கிய தலைவர்களை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருந்து சென்றால் அது வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதால் மதுரை விமான நிலையத்தில் இருந்தெல்லாம் டெல்லிக்கு சென்றிருந்தார் செங்கோட்டையன். இவ்வாறு தொடர்ந்து அதிமுக தலைமைக்கு நெருடலை உண்டு செய்யக்கூடிய செயல்களிலே அவர் ஈடுபட்டு வருவதாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக மீண்டும் தன்னுடைய வழக்கமான அந்த கட்சி பணிகளுக்கு அவர் திரும்பி இருந்தார் என்று சொல்லப்பட்டது. அதன்படி கட்சி நிகழ்ச்சிகளில் வழக்கம் போன்று பங்கேற்க தொடங்கியிருந்தார்.
ஆனால் இந்த ஒரு 3-4 நாட்களாக அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டு இன்று மனம் திறந்து பேச உள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்திருக்கின்றார். செங்கோட்டையன் மனம் திறந்து பேசும் பொழுது அவருடைய மனதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கும், குறிப்பாக 2017 முதல் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. பொதுக்குழுக்கள் கூடின, பொதுச் செயலாளர்கள் தொடர்பாக பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதிமுகவில் பொதுச் செயலாளர்களை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதிகள் இருந்தன. அதையெல்லாம் மாறுதல் செய்யப்பட்டிருந்தன. மாவட்ட செயலாளர்களுடைய பரிந்துரை அடிப்படையிலே பொதுச் செயலாளர்களை தேர்வு செய்ய முடியும் என்கின்ற விதிகள் எல்லாம் திருத்தப்பட்டன. அந்த விதிகளை எதிர்த்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.